بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, சீராவுடைய பாடத்தின் தொடரில் கடந்த பாடத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்தடைந்து அங்கு செய்த பல்வேறு செயற்திட்டங்களை பற்றி நாங்கள் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற பாடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கும் மக்கா வாசிகளுக்கும் இடையில் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள் என்ற விடயத்தையும், அதனுடைய வஹிபாகம், அதனுடைய பிரயோஜனம் எவ்வாறு அமைந்திருந்தது, நிறைய மதீனா வாசிகள் எந்த அளவுக்கு அந்த மக்காவாசிகளுக்கு உதவி செய்தார்கள், தங்களுடைய தோட்டங்களை எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இரண்டாக பிரித்து அந்த மக்காவாசிகளுக்கு கொடுத்து விடுவோம் என்றெல்லாம் முனைந்தார்கள் என்ற பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை பற்றி நாங்கள் பார்த்தோம். அந்த சஹாபி அவர்கள் எந்த விதமான பொருளையும் மக்காவில் இருந்து எடுத்துக்கொண்டு வராமல் மதீனாவில் இருந்து அங்கிருந்து எவ்வாறு தன்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்தி மக்காவாசிகளுக்கு மட்டுமல்ல மதீனாவாசிகளுக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய நபராக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஹுசைன் இப்னு சலாம் என்று ஆரம்பத்தில் பெயர் வைக்கப்பட்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய யூத அறிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அந்த யூத அறிஞர் மீது யூதர்கள் எப்படியான அபாண்டங்களையும் இட்டுக்கட்டல்களை சொன்னார்கள் என்ற செய்தியையும் பார்த்தோம். இறுதியாக மதீனாவினுடைய ஒழுங்கமைப்புக்காக, மதீனாவினுடைய கட்டமைப்பை சீராக்குவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்களுக்கு மத்தியில் எப்படியான ஒரு உடன்படிக்கைகளை போட்டிருந்தார்கள், அதில் என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் போடப்பட்டிருந்தன என்பவற்றை நாங்கள் மிக விரிவாக நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். இன்றைய பாடத்திலேயும் எவ்வாறு நாங்கள் சென்ற பாடத்திலே ஒரு யூத மத அறிஞராக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய நபரை பற்றி பார்த்தோமோ, இன்றைய பாடத்திலேயும் அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு நபித்தோழரை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவர் யார் என்று சொன்னால், மிக பிரபலமாக அறியப்பட்ட சல்மான் அல் ஃபாரிசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில், அதாவது குபாவுக்கு வந்த நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்து இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இந்த சல்மான் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்வோம்? சல்மான் அல் ஃபாரிசி என்று சொல்லுவோம். நிறைய பேர்கள் சல்மான் ஃபாரிஸ் என்றே பெயரும் வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு. சல்மான் என்பதுதான் அவருடைய பெயர். ஏன் அல் ஃபாரிசி என்ற பெயர் வந்தது என்றால், அவர் பாரசீகத்தை சேர்ந்தவர். அவர் பாரசீகம், ஈரான், அன்றைய உலகத்தின் மிக பெரும் வல்லரசாகிய பாரசீகத்தை பிறப்பிடமாக, பாரசீகத்துடைய மிக முக்கிய நகரமாக இருந்த அஸ்பஹான் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர் தான் இந்த சல்மான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் பாரசீகத்தில் பிறந்ததனால் இவருடைய பெயரோடு இணைத்து அல் ஃபாரிசி, பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் என்று இவருக்கு பிற்காலத்திலே வரலாற்றில் பிரபலமாக அறியப்பட்டார். இவரை பற்றி மிக முக்கியமாக என்ன விடயம் என்றால், இவர் அஸ்பஹானிலே பிறந்தவர், ஈரானிலே பிறந்தவர் மட்டுமல்ல, ஈரானினுடைய முக்கியமான திஹ்கான், ஈரானினுடைய முக்கிய ஒரு ஊர் தலைவர் மட்டுமல்ல, அவர்களுடைய மத தலைவரும் அவர்தான். அப்படியான ஒருவருக்கு மகனாக பிறக்கிறார். அப்ப ஈரானில் இருந்த பிரதான மதம் என்னாண்டா, நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசியத், அதாவது நெருப்பை கடவுளாக கொண்டவர்கள் தான் அன்றைய ஈரானியர்கள், உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக இருந்தவர்கள். அந்த நெருப்பு வணங்குகின்ற நாட்டிலே ஒரு குக்கிராமத்திலே ஒரு ஊர் தலைவருக்கு மகனாக பிறந்தார்கள் இந்த சல்மான் என்று சொல்லக்கூடியவர். இவரோட வாப்பா மிச்சம் இரக்கம். வாப்பா இவரோட மிக இரக்கமாக இவரை வளர்த்து வந்தார். எந்த அளவுக்கு அவரே சொல்றாரு, லம் யஸல் பிஹி ஹுப்புஹு ஹத்தா ஹபஸனி கமா துஹ்பஸுல் ஜாரியா. என்ன ஆரம்பத்துல வீட்டுல என்ற வாப்பா எப்படி வளர்த்தாருண்டா, என்னோடுள்ள அதிகூடிய இரக்கத்தால ஒரு பொம்பளை புள்ளை எப்படி வீட்டுக்குள்ள அடைத்து வளர்ப்பார்களோ அதுபோல என்ன வாப்பா வீட்டுக்குள் அடைத்து செல்ல பிள்ளையாக வளர்த்தார்கள் என்று சொல்றார். இவர் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வரக்குள்ள வாப்பா விரும்புறாரு, இவரை கொஞ்சம் மார்க்கத்துல ஈடுபடுத்தணும். மார்க்கம் உண்டா இஸ்லாத்துல இல்ல, அவங்களோட மார்க்கத்தில் ஈடுபடுத்தணும், ஒரு மார்க்கப்பட்டுள்ளவராக மாற்றணும் என்று சொல்லி இவரை கொஞ்சம் மார்க்க விஷயத்துல ஈடுபடுத்துறாங்க. அதுல மிக முக்கியமாக ஈரானியர்கள் நெருப்பு வணங்குகிறவர்கள். அவங்களுடைய பிரதானமான நெருப்பு குண்டம் ஒன்று இருக்கும் ஊர்ல. அந்த நெருப்பு குண்டம் அணையப்படா.
ஆரம்பத்திலே பார்த்தோம், சலதாத்துடைய பிறப்பின் போது அந்த ஈரானுடைய நெருப்பு குண்டம் அணைந்தது என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்ப இந்த நெருப்பு குண்டத்தை அணையாம அதுக்கு நெருப்பு போடுறது, அதை பத்த வச்சுற பொறுப்பை வாப்ப இந்த மகனுக்கு தான் கொடுத்திருந்தார். நீங்க தான் இந்த நெருப்பு அணையாம பாதுகாக்கணும். அதனால சொல்றாரு இஜ்தஹத்து ஃபில் மஜூசியா. அவர் சொல்றாரு, என் மஜூசி மார்க்கத்துல நான் அதிகம் பற்றுள்ளவனாக ஆகிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல ஒரு நாள் வலமேல வாப்பாக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது, பெரிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல வாப்பா விவசாயம் செய்வார், வேலைகளை கவனிப்பார். ஒரு நாள் இந்த சல்மானுடைய வாப்பா அவருக்கு ஒரு கட்டிட வேலையொன்றில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அந்த தோட்டத்துக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, மகன்கிட்ட சொன்னாரு, மகன் நீங்க இன்றைக்கு கொஞ்சம் தோட்டத்துக்கு போய்த்து இன்னின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி வாப்பா தான் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை மகன்கிட்ட கொடுக்கிறாரு. இந்த வேலைகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க என்று சொல்லி சொல்றாரு. இப்ப மகன் என்ன செய்யறாரு, தோட்டத்துக்கு போறாரு. ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு இவருக்கு வெளி உலகம் தெரியாது, வீட்டுக்குள் வளர்க்கப்பட்டவர் தானே. இந்த சம்பவத்தை ஹசரத் சல்மான் அவங்களே சொல்றாங்க. இமாம் அஹ்மத் அவங்க முஸ்னத் அஹ்மத் இந்த ஹதீஸ நீண்ட இந்த முழு ரிவாயத்தை பதிவு செஞ்சுக்கிறாங்க. இமாம் அஹ்மத் அவங்க நாங்க சொல்ல போற முழு சம்பவத்தையும் பதிவு செஞ்சுக்கிறாங்க. சல்மானே சொல்றாரு, மரர்து பி கனீசத்தின் மின் கனாஇசி நஸாரா. கிறிஸ்துவர்களுடைய ஒரு ஆலயத்தை நான் கடந்து செல்ல நேரிட்டது. அப்படி தோட்டத்துக்கு போற வழியில ஒரு கிறிஸ்துவர்களுடைய ஆலயம் ஒன்றை கடந்து செல்றாரு. அங்க மக்கள் வணக்க வழிபாடுல கிறிஸ்துவ முறைப்படி தொழுகை, அவங்களுடைய துஆ பிரார்த்தனை இதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை இவர் கேட்டோன்னே இவருக்கு இந்த சத்தம் விருப்பத்தை உண்டாக்குது. வித்தியாசமான ஒரு சத்தமே என்று சொல்லி இந்த சல்மான் என்ன செய்யறாருண்டா, நாங்களும் போய் பார்ப்போம் என்று சொல்லி கொஞ்சம் உள்ளுக்கு போய்த்து பார்க்கிறார். உள்ளுக்கு போய்த்து பார்த்தா அங்க தொழுது கொண்டு கிறிஸ்துவ மக்கள் அவங்களோட வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சல்மானுக்கும் விருப்பம் வந்துட்டு, இந்த மார்க்கம் விருப்பமாகிட்டு. இந்த மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் சல்மானுக்கு விருப்பமாக ஆகிட்டு. மனசுக்குள்ளா சொல்றாரு, எனக்கு இந்த மார்க்கம் மிக விருப்பமாக இருக்குது. வல்லாஹி ஹாத தீனு கைரும் மினல்லதி நஹ்னு அலை. நாங்க வணங்குற நெருப்பை விட இவங்க வணங்குற இந்த கிறிஸ்துவ மார்க்கம் நல்லா ஈக்குதே என்று சொல்லி மனசுக்குள்ளால நினைச்சு கொண்டு அவங்களுடைய அந்த சடங்குகளை, இபாதத்துகளை, வணக்கத்தை பார்த்து கொண்டு அன்று மகரிப் வரைக்கும் அதே இடத்துல இவர் கழிக்கிறார். வாப்பா அனுப்பினது தோட்டத்தை பார்க்க, இவர் தோட்டத்துக்கு போகல. முழு நாளும் அந்த ஆலயத்துல கழிச்சிட்டு இப்ப வாப்பா பாக்குறாரு, மகன் தாமதமாகிறாரு, வாப்பா ஆள் அனுப்புறாரு. இப்ப சல்மான் வந்து அந்த ஆட்கள்கிட்ட கேட்கிறாரு, இந்த மார்க்கத்துடைய அசல் எங்க இருக்குது, பிரதானமாக இந்த மார்க்கம் எங்க பின்பற்றப்படுகுதுன்னு கேட்கிறார். சொன்னாங்க ஷாம்ல. பாரசீகத்துக்கு ஒப்போசிட்டானதான் ஷாம். ஷாம்ல தான் இந்த மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் ஈக்குது என்ற செய்தி கிடைச்சது. வாப்பா ஆள் அனுப்புறாரு அவசரமாக வர சொல்லி. இப்ப வீட்டுக்கு வாராரு. வந்தோடனே வாப்பா கேட்கிறாரு, ஐ புனை ஐன குந்த், மகனே நீ எங்க இருந்தாய்? அலம் அகுன் அஹித்துக இலைக்கமா அஹித்து, உனக்கு இவ்வளவு வேலை பொறுப்பெல்லாம் தந்தேனே, நீ இதெல்லாம் செஞ்சையா என்று சொல்லி கேட்கிறார். மகன் சொல்றாரு, வாப்பா நான் போற வழியில் ஒரு ஆலயத்தை கடந்து போனேன். அங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எனக்கு ரொம்ப பிடித்து போனது. அதை நான் பார்த்து கொண்டிருந்ததுல மெய் மறந்து நேரம் போனதே எனக்கு விளங்கல்ல. அந்த மார்க்கம் எனக்கு ரொம்ப விருப்பமாய்க்கு வாப்பான்னு சொல்லி யார்ட்ட சொல்றாரு, அந்த மஜூசி மார்க்கத்துடைய முக்கிய ஒரு மத அறிஞராகவும் இருக்கக்கூடிய அவட வாப்பட்ட சொல்றாரு. வாப்பா சொன்னாரு, மகன் லைஸ ஃபீ ஹாதா தீனி கைர், இந்த மார்க்கத்தை எந்த நலவும் கிடையாது. இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு நல்ல மார்க்கம் அல்ல. தீனுக வ தீனு ஆபாஇக கைரும் மின் தீனிஹிம், ஓண்டே மோண்ட அப்பா வாப்பா பரம்பரையுடைய மார்க்கம் இந்த நெருப்பு வணங்குற மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்று சொல்றாரு. மகன் சொன்னாரு, கல்லா, அப்படி சொல்லவான வாப்பா, வல்லாஹி இன்னஹு லகைரும் மின் தீனினா, இல்ல இல்ல இவங்கட மார்க்கம் எங்கட மார்க்கத்தை விட சிறந்தது என்று வாப்பாட்ட சொல்றாங்க. வாப்பாக்கு பயம் வந்துட்டு, மகன் மதம் மாறிடுவாரோன்னு பயம் வந்துட்டு. வாப்பா என்ன செய்யறாருண்டா, காலில் விலங்க போட்டு சங்கிலிய போட்டு மகனை வீட்டுக்குள்ளுக்கு ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளுக்கு மகனை வச்சுறாரு. வெளியில போகலாம், மகனுக்கு வெளியில போகலாம விலங்குகளை போட்டு மகன் உள்ளுக்கு வச்சுறாரு. இப்ப சல்மான் என்ன செய்யறாருண்டா, அந்த ஆலயத்துக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு, உங்களோட வியாபாரம், அதாவது ஷாம்ல இருந்து யாராவது ஒரு வியாபார கூட்டம் வந்தா நீங்க எனக்கு செய்தி அனுப்புங்க. ஷாம்ல இருந்து வியாபார கூட்டம் வந்தா நீங்க எனக்கு செய்தி அனுப்புங்க, நான் அவங்களோட போகணும்ன்ற விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. இதே மாதிரி இவர் வீட்டுக்காவல் நீக்கிறாரு. ஷாம்ல இருந்து ஒரு வியாபார கூட்டம் அந்த ஆலயத்துக்கு வராங்க. இப்ப அவங்க செய்தி அனுப்பினாங்க ரகசியமாக சல்மானுக்கு, இப்படி ஒரு வியாபார கூட்டம் ஷாம்ல இருந்து வந்தீங்கன்னு சொல்லி. இப்ப சல்மான் ஒரு மாதிரியாக தன்னுடைய விலங்கிலிருந்து அவிழ்த்து கொண்டு விடுதலையாகி, வாப்பக்கும் தெரியாம குடும்பத்துக்கும் தெரியாம மெதுவாக அந்த ஆலயத்துக்கு போய் அவர்களோட சேர்ந்து இவர் என்ன செய்யறாருன்னா ஷாமை நோக்கி பயணிக்கிறார். ஷாமை நோக்கி பயணித்து
அங்க கேட்கிறாரு, மன் அஃதலு அஹ்லி ஹாதா தீன், உங்களோட மார்க்கத்துல ஆக சிறந்த ஒரு மனிதர் எனக்கு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போயிட்டு இந்த மார்க்கத்தை படிக்கணும், கிறிஸ்துவ மார்க்கத்தை படிக்கணும். நெருப்பு வணங்கியாக பாரசீகத்தில் பிறந்தவர் என்ன செய்யறாரு, கிறிஸ்துவராக மாறுறதுக்கு ஷாமுக்கு போறாரு. அங்க போனா ஷாம்ல வச்சு அல் உஸ்குஃபில் கனீசா, ஷாம்ல இருந்த ஒரு பெரிய ஆலயத்துடைய முக்கிய ஒரு ஃபாதர், முக்கிய ஒரு மத குருவை சந்திக்கிறார். அவர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் ஒரு மஜூசி, நான் ஒரு நெருப்பு வணங்கி, ரகிப்து ஃபீ தீனிக்கும், உங்களோட மார்க்கம் எனக்கு நல்லா பிடிச்சு போயிடுச்சு. அஹ்பப்து அன் அகூன மஅக், உங்களோட இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அஹ்திமுக ஃபில் கனீசா, இந்த ஆலயத்துல நான் உங்களுக்கு பணிவிடைகள் செய்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து நான் மார்க்கத்தை படிப்பேன். உங்களோட சேர்ந்து வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுவேன் என்று சொல்லி அந்த மத குருவிட்ட என்னையும் உங்களோட வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, சரி பரவாயில்ல, நீ விரும்பி வாரேண்டா எங்களோட இரி என்று சொல்லி அவரையும் வச்சுக்கிறார். இப்ப இவர் யாரோட இருக்கிறாரு, அந்த கிறிஸ்துவ மத குருவோடு ஷாம்ல வசிக்கிறார். ஆனா அந்த மத குரு நல்ல மனிதர் அல்ல, ரொம்ப ஒரு கெட்ட மனிதராக சல்மான் அவரை இனங்காணுகிறார். அவரோட சேர்ந்து பழகிற நேரத்துல அந்த மதகுரு ஒரு கெட்டவராக இனங்காண்டார். அவற்றிலிருந்து ஒரு கெட்ட பழக்கத்தை சல்மான் அவர் சொல்றார், என்னாண்டா மக்களை சதக்கா செய்யுமாறு தூண்டுவார். தான தர்மங்கள் செய்யுங்க, அடுத்த ஏழைகளுக்கு கொடுங்க, அதை தாங்க நான் கொடுக்கிறேன் என்று எல்லாத்தையும் எடுத்து இவர் ரகசியமாக அதை பெக் பண்ணிடுவாரு, யாருக்கும் கொடுக்க மாட்டார். இவருடைய ரகசிய அறையில வச்சிடுவாரு, யாருக்கும் கொடுக்க மாட்டார். இப்படியான ஒரு வேலையை இவர் செஞ்சு கொண்டு வந்தார். இப்படி எந்த அளவுக்கு சேர்த்தாருண்டா, 7 கொடங்கள்ல தங்கம் வெள்ளி சேர்த்து வச்சிருந்தார். 7 கொடம் நிறைய தங்கமும் வெள்ளி. இப்படியாக இவர் என்ன செய்யறாருண்டா, இவர் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூலிச்சு தனக்காக வேண்டி சேமிக்க ஆரம்பிக்கிறார். இத பக்கத்தில் இருந்து பார்க்கிற சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களுக்கு ரொம்ப கவலையை உண்டாக்குது. அவங்க சொல்றாங்க, இவர மாதிரி வாழ்க்கையில நான் ஒரு மனுஷனை வெறுக்கல், அவ்வளவுக்கு நான் இந்த மனிதனை வெறுத்தேன். கொஞ்ச காலம் போகுது, இப்ப என்ன நடக்குதுண்டா, அந்த மத குருக்கு கடைசி நேரம், வஃபாத்துடைய நேரம் வருகுது. அவர் அப்படியே இறந்து போகிறார். இறந்து போனோடனே அவங்களுடைய அந்த கௌரவ முறைப்படி இவர் அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி கிறிஸ்துவர்கள் எல்லாரும் வாராங்க. எங்க முக்கியமான ஒரு மத குரு இறந்திருக்கிறாரு, அவரை நாங்க முறையாக அடக்கணும். இந்த நேரத்துல சல்மான் உண்மையை சொல்றாரு, நீங்க இவரை இவ்வளவு கௌரவப்படுத்தி செய்ய பாக்குறீங்க, ஆனா இவர் இன்னஹாதா ரஜுலு சூ, இவர் ஒரு நல்ல மனிதர் கிடையாது. இவர் யமுருக்கும் பிஸ்ஸதகா, உங்களுக்கு சதகா கொடுக்க சொல்வாரு, வயுரகிபுக்கும் ஃபீஹா, உங்களுக்கு சதகா கொடுக்கறத ஆர்வப்படுத்துவாரு. ஃபைதா ஜித்துமூஹு, நீங்க சதகா எடுத்து கொண்டு வந்தா இக்தனஸஹு லஹு, அத அவர் தனக்காக வேண்டி சேமித்துக் கொள்ற ஆள். வலம் யுஅத்தில் மசாகீன மின்ஹா ஷைஆ, ஏழைகளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏழைகளுக்கு கொடுக்கிற ஆள் இல்ல. அவங்க கேட்டாங்க, நாங்க இவ்வளவு கௌரவமாக மதிச்சு வச்சுக்கிற எங்களுடைய முக்கிய மத குருவை பத்தி இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றீங்க, வமா இல்முக பிஹாதா, இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டான். சல்மான் அப்படியே கூட்டிட்டு போனாங்க, வாங்க உங்களை அந்த ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இரகசிய அறைக்கு கூட்டிட்டு போய்த்து அங்க பார்த்தா 7 குடங்கள்ல தங்கமும் வெள்ளியும் நிரப்பப்பட்டி கடுமையான கோவம் வந்த மக்கள். நாங்க எதிர்பார்த்து இவர் நல்ல விஷயத்துல செலவழிக்கணும், இவருக்கு சதக்கா கொடுத்தா இவர் அதெல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு இவர் தனக்கு சேமிச்சுக்கிறாரு என்று சொல்லி அவங்களுக்கு கவலை. சொன்னாங்க, வல்லாஹி லா நத்ஃபினுஹு அபதா, இந்த ஆளை அடக்க கூட மாட்டோம்னு சொல்லி ஸலபூஹு, அத சிலுவையில அறைஞ்சாங்க அந்த மனிதரை. அந்த காலத்துல அப்படித்தான் பொதுவா கிறிஸ்துவர்கள்ட்ட இருந்த வளமை, எதிரிகளை அல்லது குற்றம் செய்யறவர்களை சிலுவையில அறைவாங்க. இவரை சிலுவையில அரைஞ்சி ஃபரஜமுஹு, கல்லால அடித்தான். செத்த அவனுடைய உடம்புக்கு கல்லால அடித்தான். இதுக்கு பின்னால அதே அந்த ஆலயத்துல 2வது ஒருவர் நியமிக்கப்பட்டார். 2வது மத குருவாக ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவரோடையும் இந்த சல்மான் இருக்கிறார். சல்மான் சொல்றாரு, மா ரஅய்து ரஜுலன் லா யுஸல்லில் ஹம்ஸ் அரா அன்னஹு அஃதல மின், சொல்றாரு, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதரில் இவ்வளவு சிறந்த ஒரு மனிதரை நான் கண்டதில்லை. இந்த முதலாவதால் ரொம்ப கெட்டவர். 2வது அந்த மத குருவை பத்தி சொல்றாரு, ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதரில் இவ்வளவு சிறந்த ஒரு மனிதரையும், வலா அஸ்ஹத ஃபித் துன்யா, உலக பற்றில்லாத ஒரு ஆளையும், வலா அர்கப ஃபில் ஆஹிரா, ஆஹிரத்துடைய விஷயத்துல ரொம்ப பேராவல் கொண்டவரையும், வலா அத்அப லைலன் வ நஹாரன், இரவு பகலாக வணக்க வழிபாட்டிலையும் ஈடுபடுற இப்படியான ஒரு ஆளை நான் காணல. ரொம்ப நல்ல மனுஷன்,
ரெண்டாவது ஆள் ரொம்ப நல்ல மனுஷன். அஹ்பப்துஹு ஹுப்பன் லம் உஹிப்ப கப்லஹு அஹதன் மிஸ்லஹு. நான் இவரை எவ்வளவு விரும்பினேன் என்றால் இவரை மாதிரி உலகத்துல வேற யாரையும் நான் விரும்பல, அவ்வளவுக்கு நான் இவரை நேசிச்சேன், இவரோட நான் இருந்தேன். கடைசியாக இவருக்கும் மரண தருவாய் வருது. அந்த இரண்டாவது மத குருக்கும் மரண தருவாய் வருகிறது. அவர்கிட்ட கேட்கிறாரு, இப்ப நீங்க மௌத்தாக போறீங்க, உங்களோட கடைசி நேரம் வந்திக்குது, இலாமன் தூசினி, நான் உங்களுக்கு அடுத்தது இப்ப யார்கிட்ட போக, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை படிச்சு இதுல வாழ்றதுக்கு யார்கிட்ட போக, எனக்கு இன்னொரு ஆளை சொல்லித்தாங்க என்று சொல்றாரு. எனக்கு ஏதாவது யார்கிட்ட பைத்தே நான் எப்படி வாழணும்ன்ற முறையை நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, மகனே, மா ஆலமு அஹதன் அல் யௌம அலா மா குன்து அலை. இன்றைக்கு இந்த பூமியில என்னுடைய நேரான சீரான சரியான கொள்கையில வேறொரு ஆள் இருப்பதாக எனக்கு தெரியாது. ஏனென்றால் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அவனோட மதங்களை மாத்திட்டாங்க, அவனோட வேதங்களை மாத்திட்டாங்க, அவனோட கொள்கைகளை மாத்திட்டாங்க, நியாயங்களை விட்டு வழி தவறி போயிட்டாங்க. நேர்மையான ஒரு மனிதர் எனக்கு எங்கேயுமே தெரியாது, மௌசில் என்ற நகரத்தில் இருக்கின்ற ஒருவரை தவிர. மௌசில் என்ற பிரதேசத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை போய் சந்திச்சு நீங்க அவரோட இருக்கலும் அவரோட போய் இருங்க என்று சொல்லி அனுப்புறாரு. இப்ப இவர் மௌசிலுக்கு போறாரு. எத்தனாவது ஆள்? மூணாவது ஆளை நோக்கி போறாரு. சொல்றாரு, மௌசிலுக்கு போய்த்து அங்குள்ள ஆலயத்துல அங்குள்ள மத குருட்ட போய் சொல்றாரு, என்ன இன்னார் தான் அனுப்பினாரு, நான் இப்படித்தான் மார்க்கத்தை தேடி வந்திருக்கிறேன். அவரோட வாழ்றாரு. சல்மான் சொல்றாரு, அவர் ஒரு நல்ல மனிதராக கண்டேன். எப்படி அந்த இரண்டாவது நபர் நல்லவராக இருந்தாரோ அதே மாதிரி இவரும் ஒரு நல்ல மனிதராக இருக்க கண்டேன் என்று சொல்லி அவரை பற்றி சொல்றாரு. கொஞ்சம் காலம் போகுது, அவருடைய மரண தருவாய் வருது. மூணாவது ஆளுடைய மரண தருவாய் வருகிறது. அவர்கிட்ட கேட்கிறாரு, இப்படித்தான் உங்களோட நிலைமை இப்படி இருக்குது, நீங்க மௌத்தாக போறீங்க, உங்களுக்கு பிறகு நான் யார்கிட்ட போகன்னு சொல்லி கேட்கிறேன். அவரும் சொன்னாரு, இந்த பூமியில சரியான சீரான ஒழுங்கான கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்ற யாரையும் எனக்கு தெரியாது, ஆனா நசீபின் என்ற பகுதியில ஒரு மதகுரு இருக்கிறாரு, உங்களுக்கு ஏழுமுண்டா அவரோட போய் தீக்கலும்டா, நீங்க அவரோட போய் திரிங்கன்னு சொல்லி நசீபினுக்கு அனுப்புறாங்க. இப்ப எத்தனாவது ஆள் இருந்து போறாரு? மூணாவது ஆள் இருந்து நாலாவது ஆளை நோக்கி போறாரு, நசீபினுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மதகுரு ஒரு சிறந்த மனிதராக, ஒரு நல்ல மனிதராக, எப்படி இரண்டாவது மூன்றாவது நபர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அதே போல ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாரு. அவரோடையும் கொஞ்சம் காலம் வாழ்றாரு. கொஞ்சம் காலம் வாழக்குள்ளே அவருக்கும் கடைசி நேரம் வருகிறது. அவரையும் போய் சந்திச்சு அவர்கிட்ட பேசுறாரு, இப்படித்தான் எனக்கு இன்னார் சொல்லித்தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்க யார சொல்றீங்க, என்ன மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் யார்கிட்ட போகன்னு கேட்கிறார். அவரும் சொல்றாரு, இந்த பூமியில ஒரே ஒரு ஆள், அம்மூரியா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தவிர வேறு யாரையும் எனக்கு நல்லவர் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, நீங்க போறதாக இருந்தா அம்மூரியாக்கு போங்க, அங்க ஒரு நபர் இருக்கிறாரு, அவரோட உங்களுக்கு ஈக்கியலும்டா இருங்க என்று சொல்லி அனுப்புறாரு. இப்ப அம்மூரியாவுக்கு போறாரு. ஐந்தாவது மதகுரு கிட்ட போறார், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு. அஞ்சாவது ஆள்கிட்ட போறார். அங்க போய் அவரோட வாழ்றாரு. அவரும் ஒரு சிறந்த மனிதர் இருக்கிறார். எப்படி இரண்டாவது மூன்றாவது நான்காவது நபர்கள் நல்லவர்களாக இருந்தார்களோ அதே போன்று இவரும் ஒரு நல்ல மனுஷராக இருக்கிறாரு. அவரோட கொஞ்சம் காலம் வாழ்றாரு. அவர் மூலமாக இவருக்கு சில வருமானங்கள் கிடைச்சது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சில ஆட்டுக்குட்டிகள் மாடுகள் எல்லாம் அவருக்கு கிடைச்சது, கொஞ்சம் பணமும் அவருக்கு கிடைச்சது. அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் இவருக்கு கிடைச்சது. கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொண்டு போற நேரத்துல ஐந்தாவது நபருடைய கடைசி நேரம் வருது. அவர்கிட்ட கேட்கிறாரு, இதுக்கு போறவங்க நான் யார்கிட்ட போக, எனக்கு யாரையாலும் ஒரு ஆளை சொல்லித்தாங்க. அவர் சொன்னாரு, இந்த பூமிக்கு மேலால சீரான சரியான கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய யாருமே கிடையாது, இவர்கிட்ட போங்க என்று உங்களை அனுப்புறதுக்கு இந்த பூமிக்கு மேலால யாருமே இல்ல. ஆனா வலக்கின்னஹு கத் அதல்லக ஸமானு நபியின், சொன்னாரு, ஒரு நபியிட காலம் கிட்டவாகி கொண்டிருக்குது, ஒரு நபி வரப்போறாரு. மபூஸுன் பிதீனி இப்ராஹிம், அவர் கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்பட இருக்கிறாரு. அவர் எங்க வருவாருண்டா, யஹ்ருஜு பி அர்தில் அரப், அரேபிய பூமியில் தான் அவர் வருவாரு. அது மட்டுமல்ல, முஹாஜிரன் இலா அர்தின் பைன ஹர்ரத்தைன், இரண்டு கட்பாங்கான பூமிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஈத்தம்பல மரங்கள் செறிந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஹிஜ்ரத் செய்து அவர் வருவார் என்று சொல்லிட்டு சொன்னாரு. அவர்ல சில அடையாளங்கள் இருக்கும், அதை உங்களுக்கு பார்த்தாவே விளங்கி கொள்ளும். ரகசிய அடையாளங்கள் அல்ல, அது உங்களுக்கு பார்த்தாவே விளங்கி கொள்ள முடியுமான சில அடையாளங்கள் இருக்குது என்று சொல்லிட்டு சொன்னாரு. அவருடைய அடையாளங்கள் 3 அடையாளங்களை சொன்னாரு. யக்குலுல் ஹதியா, அவருக்கு நீங்க ஹதியா கொடுத்தா அதை ஏத்துக்கொள்வாரு. வலா யக்குலு சதகா, சதகா கொடுத்தா சாப்பிட மாட்டார்.
ஹதியாவான்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடுவாரு, சதக்காவா கொடுத்தா சாப்பிட மாட்டாரு. அடுத்தது பைன கத்திஃபைஹி ஹாத்தமுன் நுபுவா, அவருடைய அந்த தோல் புஜத்திலே, 2 தோல் புஜத்துக்கு நடுவிலே அந்த நுபுவத்துடைய முத்திரை ஒன்று இருக்கும், ஒரு சதை துண்டு வீங்கி இருக்கும், அது நுபுவத்துடைய அடையாளம். அந்த நபி இப்படிப்பட்டவராக இருப்பார். உங்களுக்கு அவரோட போய் இணைந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தா அவரோட போய் இணைந்துகோங்கன்னு சொன்னார். இப்ப சல்மானுல் ஃபாரிசிக்கு ஒரு பெரிய ஒரு ஒளிக்கீற்று கண்ணுக்கு தெரியுது. அவர் தேடி வந்த மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம். அவருடைய மஜூசி நெருப்பு வணங்குகிற மார்க்கத்தை துறந்து கிறிஸ்துவத்துக்கு மாறி ஒன்றன் பின் ஒன்றாக 5 மதகுருமார்களிடம் இருந்து இப்ப 6வது புதிய ஒரு மார்க்கத்தை நோக்கி நகர்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவருக்கு என்ன செய்யறது? இவருக்கு தனியாக அரேபிய பிரதேசத்துக்கு போக முடியாது. இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு அரபியர்கள் ஒரு குழு ஒன்று வந்து அதோட சேர்ந்து போயிடலாம்னு சொல்லி. இப்ப அரபியர்கள்ல இருந்த கல்ப் கோத்திரம், அதாவது இவங்க அத்னானுடைய அந்த பரம்பரை அல்ல, கஹ்தானுடைய பரம்பரையை சேர்ந்த கல்ப் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு வியாபார குழு கொண்டு வராங்க. அவரை வைத்து சல்மானுல் ஃபாரிசி சந்திச்சு சொல்றாரு, நான் அரேபிய பகுதிக்கு போகணும், என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, அதற்கு உங்களுக்கு பகரமாக நான் உங்களுக்கு என்னட்டிக்கிற இந்த ஆடுகளையும் மாடுகளையும் தாரேன், என்ன நீங்க என்ன செய்யுங்க, கொண்டத்து நீங்க அரேபிய பகுதியில் விட்டுட்டீங்கன்றா சரி. அவர் ஹிஜ்ரத் போன பகுதியில கொஞ்சம் பார்த்தா விளங்கும். இந்த அஸ்பஹான், அவர் பிறந்த பகுதி அஸ்பஹான். இதுல இருந்து பாருங்க அப்படி போனார் ஷாமுக்கு, திமஷ்க்ன்றதன் அந்த ஷாமுடைய பகுதி. ஷாம்ல இருந்து அப்படி போனார் மௌசிலுக்கு, மௌசில் இருந்து போனார் நசீபீனுக்கு, நசீபீன்ல இருந்து போனார் அம்மூரியாவுக்கு, திருப்பி அம்மூரியாலேருந்து ஷாம் வழியாக இப்படி வரார் அரேபிய பகுதிக்கு. இதுக்கு இது மதீனா, யஸ்ரிபுன்னு போட்டிக்குது மதீனா, இது மக்கா. அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இது பாரசீகம். இதா போட்டிக்கு ஃபாரிஸ்ன்னு போட்டிக்கு தான் பாரசீகம். அஸ்பஹான் பாரசீகத்துடைய தலைநகரமாக இருந்த அஸ்பஹான் இந்த வாதில் குரா மதீனாவுக்கு கிட்டுள்ள பகுதி. இப்ப கல்பு கோத்திரம் என்ன செஞ்சாங்க, இவரை கூட்டி கொண்டு வராங்க. இந்த வாதில் குரா, இந்த வாதில் குரான்ற இடத்திட்ட வச்சு என்ன செஞ்சாங்கன்றா ஒரு பெரிய துரோகம் ஒன்று செஞ்சாங்க. இந்த கூட்டிட்டு வந்த கூட்டம் அவருடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு யூதனுக்கு அடிமையாக இவரை வித்துட்டான். இவர் ஒரு சுதந்திரமானால் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர், அடிமையாக வித்துட்டாரு. இப்ப இந்த யூதன் கூட்டி கொண்டு அப்படி வார நேரத்துல ஈத்தம்பல மரங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடிமைத்தனம்ன்றது ஒரு கேவலம், ஒரு சிரமம், ஒரு கஷ்டம். ஆனாலும் ஈத்தம்பல மரங்களை கண்ட நேரத்தில் இவருக்கு என்ன சந்தோஷம் உண்டா, நான் நினைச்ச ஊருக்கு வந்துட்டேன் என்று ஒரு சந்தோஷம். இப்படி கொஞ்ச நாள் அந்த ஊர்ல ஈக்கிற நேரத்துல அந்த யூதனுடைய குடும்பத்தை சேர்ந்த சாச்சபெரிய படப்புள்ளவங்கள்ல ஒரு ஆள் உண்டு, பனு குரைலா கோத்திரம். நாங்க போன பாடத்துல பார்த்தோம் 3 யூத கோத்திரங்கள், பனு நதீர், பனு குரைலா, பனு கைனிகா. அதுல இருக்கக்கூடிய அந்த பனு குரைலா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன் உண்டு. இவர் தன்னுடைய குடும்பத்தை சந்திக்க வார நேரத்துல இந்த சல்மான் அந்த வீட்டுல அடிமையாகிறத காண்றாரு. அவர்கிட்ட விலை பேசி சல்மான வந்து பனு குரைலாவை சேர்ந்த யூதருக்கு விற்கப்படுகிறது. இப்ப என்னது, ஒரு யூதர்ட்டிருந்து கை மாறுறாரு, 6வது ஆள்ல இருந்து 7வது ஆளுக்கு கை மாறுறாரு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு. 7வது ஆளுக்கு கை மாறி இப்ப இவங்க மதீனாவுக்கு வராங்க. மதீனாவை பார்த்தோன்னே சல்மானுல் ஃபாரிசிக்கு விளங்கிட்டு, நான் எதிர்பார்க்கிற ஊர் இதுதான், அந்த மதகுரு சொன்ன ஊர் இதுதான், 2 பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில் ஈத்தம்பலங்கள் கூடுதலா செறிந்திருக்கக்கூடிய பகுதி இதுதான் என்றதை விளங்கி கொள்றாரு. இப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, இவர் வந்து அந்த யூதனுக்கு அடிமையாக வேலைகளை செய்யறார். இந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்துட்டான். ஆனா மக்கால நுபுவத்துடைய வேலைகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மதீனாவுக்கு பெரிய அளவுக்கு தெரிய வரல. எனவே இவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வந்தது, இந்த நுபுவத்துடைய பிரச்சாரம் நடக்கிற எந்த செய்தியும் இவருக்கும் தெரியல. இப்ப இந்த கட்டத்துல தான் ஒரு நாள் சல்மானுல் ஃபாரிசி தன்னுடைய எஜமானனுடைய ஒரு ஈத்தம்பல மரத்துடைய உச்சி கொப்பளிக்கிறார், உச்சியில டொப்பளிக்கிறார். எஜமானர் கீழே உட்கார்ந்துட்டிருக்கிற நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குபாவுக்கு வராங்க. எங்கிருந்து, மக்கால இருந்து ஹிஜ்ரத்துடைய நேரத்துல குபாவுக்கு வந்து சேர்ந்திக்கிறாங்க. இப்பதான் யூதர்களுக்கு செய்தி கிடைச்சது, அடே நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நபி எங்கட வம்சத்துல வரல, அரேபிய வம்சத்துல வந்திருக்கிறாரு. நாங்க இவ்வளவு காலம் இவங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தோம், எங்கள்ல இருந்தா நபி வருவாரு. பார்த்தா இந்த நபி எங்கிருந்து வந்திருக்கிறாரு, அரேபியர்கள் இருந்து, இஸ்மாயிலி பரம்பரையில இருந்து வந்திருக்கிறார், இஸ்ஹாக் பரம்பரை அல்ல என்று சொல்லி இவங்களுக்கு கவலை வந்து உடனடியாக அந்த காட்சியை கண்ட இந்த சல்மானுடைய எஜமானர் இருக்கிறாரே யூதன், அவன்கிட்ட வந்து அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் சொல்றாரு, உங்களுக்கு செய்தி தெரியுமா, காத்தலல்லாஹு பனி கைலா,
அல்லாஹு தாலா இந்த கைலா குடும்பத்தை அழித்து போடுவானாக. கைலாண்டு யாருக்கு சொல்றேன்டா, மதீனாடு அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்கு கைலான்ற வார்த்தை பாவிக்கிற. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பாட்டி வந்து கைலா, இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் தானே. இவங்களுடைய ஒரு உம்மா வந்து கைலான்ற உம்மா. அந்த கைலாட பிள்ளைகளை அல்லாஹ் கேவலப்படுத்துவானாக. இன்னஹும் லமுஜ்தமிஊன அலா ரஜுலின் ஹரஜ மின் மக்கா. சொன்னார் அந்த யூதன் இந்த யூதன்ட்ட. யாரு வந்த யூதன் சொல்றான், யார்ட்ட? சல்மானுல் ஃபாரிசியுடைய எஜமானர் யூதன்ட்ட சொல்றான், அல்லாஹ் இந்த கைலாக்களை அழித்து போடுவானாக. இந்த அரபியர்கள் எல்லாம் ஒன்றுபட்டுட்டாங்க. இவ்வளவு காலம் நாங்க அவங்கள பிரிச்சுற வேலை தானே பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றுபட்டுட்டாங்க. யாருமே இல்ல, மக்காவிலிருந்து தன்னை நபி என்று சொல்லி கொண்டு வந்த ஒரு மனிதரை ஏற்று அவங்க எல்லாம் ஒன்றுபட்டிக்கிறாங்கன்ற செய்தியை சொல்ற நேரத்துல சல்மான் ஃபாரிசி எங்கிக்கிறாரு? மரத்து கொப்பு உச்சிலிக்கிறார். சொல்றாரு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஹதத்னி அல் உரவா. இத செய்தியை கேட்டோன்னே எனக்கு நடுக்கம் பிடிச்சிட்டு, காய்ச்சல் வந்தா கூதல்ல நடுங்கிற மாதிரி. என்ன, நான் எதிர்பார்த்தது இதுதான், உண்மையான மார்க்கம் இதுதான். அந்த மார்க்கம் மதீனாவுக்கே வந்துட்டு நான் மதீனாவில் எதிர்பார்த்திக்கிறேன், எனக்கு மார்க்கம் கிடைச்சிட்டுன்ற சந்தோஷத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே சொல்றாங்க, ஹத்தா தரன்து அன்னி அஸ்குது அலா சய்யிதி. கீழே உட்கார்ந்துக்கிறேன் எஜமானர், அவரோட தலையில நான் விழுந்துடுவேனோன்னு எனக்கு பயம் வந்துட்டு, நடுக்கத்து உரத்துக்கு நான் கொப்புல இருந்து உடைச்சிட்டு கீழே விழுந்துடுவேனோன்னு எனக்கு பயம் வந்துட்டு, உடனே இறங்கி அந்த வந்த யூதன்ட்ட நான் கேட்டேன், எஜமானர்ல வந்தார யூதன், அவன்கிட்ட கேட்டேன், நீ என்ன சொல்றான்னு கேட்டேன். ஏன்டா எஜமானர் கோபம் வந்துட்டு, உனக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, நீ யார் அதை கேட்கறதுக்கு, நீ அடிமை, உண்ட வேலையை பாருன்னு சொல்லி எனக்கு ஓங்கி ஒரு குத்தொண்டு விட்டான். யார்? எஜமானர் என்று சொல்லி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இவங்கள நபியான்றத சோதிச்சு பாக்குறதுக்கான விஷயம் மீக்குதானே அந்த கிறிஸ்துவ அறிஞர் சொல்லித்தானே கொடுத்திருந்தாரு. அன்று கொஞ்சம் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஈத்தம்பலத்தையும் வாங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி குபாவுக்கு போனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருந்தாங்க. குபால போயிட்டு சொன்னாங்க, சல்மானுல் ஃபாரிசி முதல் தடவையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. சொன்னாங்க, பலகனி அன்னக, எனக்கு கேள்விப்பட்டுச்சு, அன்னக ரஜுலுன் சாலிஹ், நீங்க ஒரு நல்ல மனிதர் என்று கேள்விப்பட்டுச்சு. உங்களோட இருக்கிற இந்த சஹாபாக்கள் மக்காவாசிகள் ரொம்ப ஏழைகள் என்றும் எனக்கு தெரியும். கொஞ்சம் ஈச்சம்பலத்தை நான் சதக்காவாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், இந்த சதக்காவை கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு சதக்காவை சாப்பிட மாட்டாங்க, ஹதியாவை சாப்பிடுவாங்க. சதக்காவுக்கும் ஹதியாவுக்கும் சின்ன வித்தியாசம் தான். சதக்கான்னு சொல்றது ஏழைக்கு கொடுக்கிறது, ஏழைக்கு கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா. அல்லாட்ட மட்டும்தான் கூலி எதிர்பார்ப்போம். அந்த ஏழைட்ட நாங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம், அவருடைய அன்பையோ பாசத்தையோ எதிர்பார்த்து கொடுக்கறது இல்ல. ஹதியாண்டா ஒருத்தரோட அன்புக்காக கொடுக்கிறது. நாங்க எங்கட பெற்றோருக்கு கொடுக்கிறது, மனைவிக்கு கொடுக்கிறது, எங்கட குழந்தைகளுக்கு கொடுக்கிறது, அல்லது ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிறது, இதுக்கு பேர் ஹதியா. ஆனா நாங்க இன்றைக்கு என்னன்னா மாத்தி வச்சுக்கிறேன், ஏழைக்கு கொடுக்கறது ஹதியான்னு மாத்தி வச்சுக்கிறேன். அப்ப ஏழைக்கு கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா, எங்கட உறவுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அன்புக்காக ஒருவருக்கு கொடுக்கறதுக்கு பேர் ஹதியா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஒரு ஏழை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை எடுக்கிற அளவுக்கு ஒரு தாழ்மையான மனிதர் கிடையாது. என்ன, நுபுவத் என்பது ஒரு கௌரவமான விஷயம். ஏன்னா ஒரு நபி சதக்காவை வாங்குற அளவுக்கு, அதாவது இன்னொருத்தர் தாரத்தை கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கொடுக்கறத ஒரு நபிக்கு கொடுக்கறது பொருத்தம் இல்லை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்றா, சஹாபா கிட்ட சொன்னாங்க, குழு நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. அம்ச கையது அவங்களோட கைய போடல. அப்ப சொன்னாரு சல்மான், சொன்னாரு, ஹாதிஹி வாஹிதா, இது உண்டு, ஒரு அடையாளம் ஓகே, ஒரு அடையாளம் சரி. அவர் சொன்ன 3 அடையாளத்துல உண்டு சரி എന്നിട്ട് சல்மான் ஃபாரிசி போயிட்டார். பெய்த்து இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு இன்னும் கொஞ்சம் பணத்தை ஒன்று சேர்த்து ஈத்தம்பலம் வாங்குறாரு. அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. முதலாவது சந்திப்புல இருந்து 2வது சந்திப்புக்கு இடையில குபால இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு மதீனாவுக்கு வந்தோடனே போயிட்டு கொடுக்குறாரு, இன்னும் கொஞ்சம் ஈச்சம்பலத்தை கொடுத்து, ஹாதிஹி ஹதியத்துன் அக்ரம்துக பிஹா யா ரசூலல்லாஹ், இது கொஞ்சம் ஹதியா கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை நான் கௌரவிக்கிறதுக்காக எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், ஏலக்கி அல்ல, கௌரவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. சொன்னாரு, ஹாதிஹி தானியா, இது 2வது விஷயமும் சரி, 2 அடையாளங்களை கண்டுட்டேன். திருப்பி போயிட்டாரு சல்மான் ஃபாரிசி. திருப்பி அவர்கிட்ட அந்த யூத எஜமானர்கிட்ட பேய்த்துட்டு 3வது தடவை ஒரு நாள் சந்திக்க வார நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா அடக்கிறதுக்காக வேண்டி அந்த கபிரிஸ்தானுக்கு பேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. பக்கீஉல் கர்கத்னு சொல்லக்கூடிய அன்றைய மக்பராவுடைய பேர், ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்றோமே, அதுதான் பக்கீஉல் கர்கத்னு சொல்றோம். அப்ப அந்த பக்கீஉல் கர்கத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்களோடு உட்கார்ந்திக்கிறாங்க. இப்ப சல்மானுல் ஃபாரிசிக்கு என்ன வேணும், 3வது அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். 3வது அடையாளம் கண்டுபிடிக்கிறேன்டா உடுப்புக்குள்ளுக்கு தான் ஈக்குது. ஏண்டா ஸல்லல்லாஹுடைய முதுக விலக்கி பார்த்தா தான் உள்ளுக்கு நுபுவத்துடைய முத்திரைக்காண்டு விளங்கும். இப்ப இவர் முன்னுக்கு பின்னுக்கு சுத்துறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தை பார்த்துக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹுக்கு விளங்கிட்டு இவரை ஏதோ என்ன ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் இவர் என்ன தடமாறுறாருன்னு சொல்லி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முதுக காட்டினாங்க, முதுக அப்படியே திருப்பி கொடுத்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடம்பில் இருந்த அந்த துணியை விலக்கி காட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த கண்டொன்னு சல்மானுல் ஃபாரிசிக்கு என்ன செய்யறது விளங்க, பாஞ்சு பேத்து கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அழ ஆரம்பிச்சுட்டார். இவ்வளவு பெரிய அன்று அந்த மதகுரு சொன்ன அடையாளத்தை கண்கூடாக காணுகின்ற பாக்கியம், அவ்வளவு ஊர்ஜிதத்தோட காணுகின்ற பாக்கியம் இந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சிது. அதுக்கு பின்னால சல்மானுல் ஃபாரிசி தண்ட சம்பவத்தை சொன்னார். நான் இப்படி இப்படி இடங்கள்ல இருந்து வந்து யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திக்கிறேன் என்று சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கும் இந்த சம்பவத்தை சொல்லணும்ன்றத விரும்பினாங்க, சஹாபாக்களும் இந்த சம்பவத்தை கேட்கணும்ன்றத விரும்பினாங்க. அதுக்கு பின்னால இந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமையாக இருந்ததனால அவங்களுக்கு போர்கள்ல இது பின்னால பிற்பட்ட விஷயத்த நான் சொல்றேன். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பத்ர்ல கலந்து வர சந்தர்ப்பமும் கிடைச்சல, உஹதுல கலந்து வர சந்தர்ப்பமும் கிடைச்சல. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சல்மானை கூப்பிட்டாங்க. சல்மானை கூப்பிட்டு சொன்னாங்க, சல்மான் நீங்க அடிமையாக இருக்கிறீங்க தானே, காத்திப் உங்களோட உரிமை சீட்டுக்கான தொகையை உங்களோட எஜமானரோட பேசி நிர்ணயிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடிமைகள் ஒரு வகை இருந்தாங்க, முக்காத்தப்னு சொல்லக்கூடிய அடிமை, அதாவது அந்த அடிமையும் எஜமானரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வர, என்னது என்ன உரிமை விடுறதாக இருந்தா, உதாரணமா ஏ என்ற நபர் பி என்ற நபர் அடிமை ஆகிக்கிறாருண்டா ஏ போய் பி ட்ட சொல்றது என்னது, நீங்க என்ன உரிமை விடுறதுக்கு எவ்வளவு கேட்கறீங்க. அப்ப அவர் சொல்வார், நான் ஒரு 2 கோடி தந்தா நான் உங்களை உரிமை விடுவேன். அப்ப இவர் என்ன செய்வாரு, சம்பாரிச்சு அந்த 2 கோடியை கொடுத்தோன்னே பி வந்து ஏ உரிமை விட்டு அவர் சுதந்திரமா ஆயிடுவார். இதுக்கு முக்காத்தப்னு சொல்லக்கூடிய அடிமையுடைய வகை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்மானே உங்களோட எஜமானரோட பேசி நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்க, ஒரு தொகைக்கு வாங்க என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொன்னாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு போய் எஜமானர் அந்த யூதரோட பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அந்த ஒப்பந்தம் என்னண்டா, அவனோட தோட்டத்துல 300 ஈத்தம்பல கன்றுகளை சல்மான் அவரோட சல்லியில வாங்கி நாட்டி கொடுக்கும். 300 ஈத்தம்பல கன்றுகளை அவர்ட சம்பாரிச்சு, சல்மானுல் ஃபாரிசி சம்பாரிச்சு ஈத்தம்பல கன்றுகளை வாங்கி குழி தோண்டி 300 கன்றுகளை நாட்டி கொடுக்கணும். அது மட்டுமல்ல 40 ஊக்கியா தங்கம் கொடுக்கணும். 40 ஊக்கியாண்டா ஒரு ஊக்கியா கிட்டத்தட்ட 3.25 பவுன், 40 ஊக்கியா கொடுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 150 பவுன், ஒரு 2 பவுன் அல்ல, 150 பவுனுக்குரிய தங்கத்தை கொடுக்கணும். தந்தா உங்களை உரிமை விடுறோம். பெரிய ஒரு அமௌண்ட் வந்து விதிச்சுட்டார். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படியான ஒரு தொகை எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அஈனு அஹாக்கும், உங்களோட இந்த சல்மானுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி செய்யுங்களேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மதீனா வாசிகள் எல்லாரும் ஈத்தம்பலங்கள் வச்சிக்க கூடியவங்க வீடுகளுக்கு போய் அவங்களோட தோட்டங்களுக்கு போய் ஒருத்தர் 30 ஈச்சம்பல கன்று, இன்னொருத்தர் 15, இன்னொருத்தர் 10, இன்னொருத்தர் தனக்கு ஏழுமான ஈத்தம்பல கன்றுகளை கொண்டு வந்து 300 கன்றுகள் ஒன்று சேர்த்து தோட்டத்துக்கு போய்த்து சல்மானுல் ஃபாரிசியோட சேர்ந்து குழி தோண்டினாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்மான் நீங்க குழிய தோண்டுங்க, ஃபஇதா ஃபரக்த ஃபஅதினி, நீங்க குழியெல்லாம் தோண்டிட்டு என்னட்ட வாங்க, ஏன்னா நான் ஏண்ட கையால் உங்களுக்கு நாட்டித்தாரேன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு தலைவர்னு பாருங்க. இப்படி ஒரு தலைவர் உலகத்துல எங்கே மீக்குவான்? தன்னுடைய ஒரு அடிமட்ட ஒரு தொண்டரை பத்தி கவலைப்படுகின்ற தலைவர், தன்னை நம்பி வந்த ஒரு சாதாரண ஒரு நபித்தோழரை பற்றி, அதுவும் அரபியும் அல்ல குரஷியும் அல்ல, ஒரு பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு அடிமையாக யூதன்ட்ட வேலை பார்க்குகின்ற ஒரு நபரை பற்றி கவலைப்படுகின்ற தலைவர். எப்படிப்பட்ட தலைவர்? இப்ப சல்மானுல் ஃபாரிசியும் அவங்களோடு இருந்த தோழர்களும் சேர்ந்து 300 குழிகளை தோண்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்றுகளை கிட்ட வாக்கி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையாலேயே 300 கன்றுகளையும் நாட்டினாங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சல்மானுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக அதில் ஒரு ஈத்தம்பல மரங்கூட சாகவில்லைன்னு சொல்றாங்க. அந்த முபாரக்கான ஸல்லல்லாஹுடைய கையால் நடப்பட்ட பரக்கத்தான அற்புதமான அந்த ஈத்தம்பல தோற்றம். அப்ப அதுக்கு பின்னால சல்மானுல் ஃபாரிசிக்கு அந்த தங்கத்தை சேர்க்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சவே இல்லை. நீண்ட நாள், கொஞ்ச நாளைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கேட்டாங்க, மா ஃபஅலல் ஃபாரிசியுல் முகாத்தப், உரிமை சீட்டு எழுதப்பட்ட அந்த ஃபாரிசிக்கு என்ன நடந்துச்சு, இன்னும் அவருக்கு தேவையான தங்கத்தை கொடுக்கலையா என்று சொல்லி கேட்டாங்க. சல்மானுல் ஃபாரிசியை கூப்பிட்டு அனுப்பினாங்க. கேட்டாங்க, உங்களோட நிலைமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யுத்தத்துல கிடைச்ச ஒரு கோழியிட முட்டை அளவு தங்கத்தை கொடுத்தாங்க. ஒரு கோழியிட முட்டை அளவு தங்கத்தை கொடுத்து சொன்னாங்க, சல்மான் ஹுத் ஹாதிஹி ஃபஅத்தி பிஹா மா அலைக், இதை எடுத்துக்கொண்டு போய்த்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நீங்க உரிமையாகிக்கோங்கன்னு சொன்னாங்க. சல்மான் கேட்டாரு, ஐன தகஉ ஹாதிஹி மிம்மா அலைய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவன் போட்டிக்கிறது பெரிய அமௌண்ட் 40 ஊக்கியா, நீங்க ஒரு முட்டையோட அளவுக்கு தங்கத்தை தாரீங்க, இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் கேட்டான். 150 பவுண்டா கிட்டத்தட்ட 1 கிலோ 200 கிராம். ஒரு முட்டையோட அளவுக்கு 1 கிலோ 200 கிராம் வராது. அதான் சல்மான் அல் ஃபாரிசி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னல்லாஹ ஸயுஅத்தி பிஹா,
அல்லாஹ் இதை போதுமாக்கி தருவான்னு சொல்லி சொன்னாங்க. சல்மான் அல் ஃபாரிசி எடுத்துக்கொண்டு போனாங்க. சரியா 40 ஊக்கியாட அளவுக்கு இருந்துச்சு அந்த முட்டை. அல்லாஹு தாலா இந்த சல்மான் அல் ஃபாரிசியை அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹு தாலா உரிமை விட செய்தார். இந்த சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முக்கியமான சஹாபி. இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்களோட அடுத்த யுத்தம் ஹந்தக் போரில் கலந்து கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க, அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு. ஹந்தக் போர் அடுத்த போர், பத்ர்ல இல்ல உஹதுல இல்ல, ஹந்தக்ல கலந்து கொண்டாங்க. ஹந்தக்குடைய போர் இஸ்லாமிய வரலாற்றை நாங்க படிச்சு பார்த்தா விளங்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்க ஹந்தக்குடைய போரை பத்தி தனியாக பேசலாம் இன்ஷா அல்லாஹ். மிக பயங்கரமான போர், பத்ரை விட உஹதை விட பயங்கரமான போர். ஏன்னா பத்ர் உஹத் எல்லாம் வெளியில போய் சண்டை பிடிச்சது. ஆனா ஹந்தக் மதீனா வாசிகளை உள்ளுக்கு வச்சு ஒட்டுமொத்த அரேபியர்கள், குறைஷியர்கள், யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து சுத்தி அவர்களை அந்த முற்றுகையிட்ட ஒரு போர் தான், ஒரு பயங்கரமான போர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களோட தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துட்டு. அவ்வளவு பயங்கரமான போர் ஹந்தக்குடைய போர். அந்த ஹந்தக்குடைய போரை வெற்றியாக முடிப்பதற்கு அற்புதமான திட்டத்தை வகுத்தவர் இந்த சல்மான் உல் ஃபாரிசி. ஹந்தக்குடைய போரின் மிக பெரும் கதாநாயகர் என்று சொல்லலாம் இந்த சல்மான் உல் ஃபாரிசி. என்றா அவர் ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை கொடுத்தார். என்றா இவ்வளவு பெரிய எதிரிகளை சமாளிக்கல, மதீனாவாசிகளால சமாளிக்கல. சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு திட்டம். பாரசீகர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெரும் படை ஊருக்கு வாரன்னு தெரிஞ்சா பெரிய கிடங்குகளை தோண்டி விடுவாங்க. பெரிய கிடங்குகள் எந்த அளவு பெரிய அகலமாக இருக்கும், ஒரு சாதாரண குதிரைக்கு பாய முடியாத அளவுக்கு அகலமான கிடங்குகளை தோண்டிடுவாங்க. எதிரிகள் வந்தா தள்ளித்தான் இருக்கணும், கிட்ட வரையலாம். அற்புதமான திட்டமாக இருந்தாலும் ஒரு சிரமமான திட்டம். நீண்ட தூரத்துக்கு அந்த குழிய தோண்டணும், ஹந்தக்க தோண்டணும், மிக அகலமாக தோண்டணும். அந்த நேரத்துல பாருங்க, முஹாஜிர்கள் அவங்க விரும்பினாங்க சல்மான் அல் ஃபாரிசி எங்களோட வந்து வேலை செய்யணும். அன்சாரிகள் விரும்பினாங்க சல்மான் அல் ஃபாரிசி எங்களோட வந்து வேலை செய்யணும். திடகாத்திரமான ஆள், இவர் நல்ல தைரியமான ஆள். ஏனென்றா இவரை முஹாஜிர்ல சேர்க்கிறதா அன்சார்ல சேர்க்கிறதான்ற ஒரு பிரச்சனை. இவர் மதீனாவாசி அல்ல, அன்சாரின்னா மதீனாவாசி தானே, இவர் மதீனாவாசி அல்ல. இவர் வெளியூர்ல இருந்து மதீனாக்கு வந்தவர் தானே. முஹாஜிர்னா மக்காவாசி தானே, முஹாஜிர்னா மக்காவாசி, இவர் மக்காவாசியும் இல்ல. அப்ப இவர் மக்காவாசியும் இல்ல, மதீனாவாசியும் இல்ல. முஹாஜிர்கள் விரும்பினாங்க இவரும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தால், சாதாரண ஹிஜ்ரத் அல்ல, மக்கால இருந்து மதீனாக்கு வந்த கிட்டே அல்ல, ஈரான்ல இருந்து மதீனாவுக்கு வந்தவர், ஈரான்ல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். எனவே ஒரு லேசான தூரம் அல்ல. எனவே இவர் சல்மானு மின்னான்னு சொன்னாங்க. சல்மான் மக்காவாசி முஹாஜிர்களாகிய எங்கடால் என்று சொன்னாங்க. மதீனாவாசி சொன்னாங்க, என்ன இருந்தாலும் இவர் எங்கட ஊர்லயே இருந்தாரு, நீங்க வார நேரத்துல அவர் எங்கடால் சல்மானு மின்னான்னு சொன்னாங்க. இந்த சிறப்பு யாருக்கும் கிடைச்சது, எந்த சஹாபிக்கும் கிடைச்சது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்மானு மின்னா அஹ்லல் பைத். சல்மான் உங்கடாலும் இல்ல, உங்கடாலும் இல்ல, சல்மான் எங்க குடும்பத்தால் சொல்லி சொன்னாங்க. சல்மான் எங்கட குடும்பவாசி என்று சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய சிறப்பை சொன்னாங்க. சல்மான் மேல கைய வச்சு சொன்னாங்க, இவர் எவ்வளவு தேட்டம் உள்ளவருண்டா, இவர் தீனுக்காக எவ்வளவு ஆசை உள்ளவருண்டா. லௌகானல் ஈமானு பி சுரையா, சுரையான்ற நட்சத்திரத்துல ஈமான் இருந்தாலும் லனாலஹு ரிஜாலும் மின் ஹாஉலா, இது மாதிரியான ஆட்கள் போய் அடைஞ்சு கொள்வாங்க. நட்சத்திரத்துல மார்க்கம் இருந்தாலும் ஏறி போய் அடைந்து வர்ற அளவுக்கு தியாக மனப்பான்மையும் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தொடர் முயற்சியும் இருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் தான் இந்த சல்மானுல் ஃபாரிசி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய சிறப்பை பற்றி சொன்னார். சல்மானுல் ஃபாரிசிக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சு, சல்மான் இப்னுல் இஸ்லாம். யாருக்கும் இல்லாத பேர், சல்மான் இப்னுல் இஸ்லாம். இஸ்லாத்துடைய மகன் சல்மான் சொல்லுவான், வாப்பட பேர் இஸ்லாம்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு தீனை தேடி வந்த ஒரு நபர் தான் சல்மானுல் ஃபாரிசி. அல்லாஹ் இவருக்கு கொடுத்த சிறப்பை பாருங்க கண்ணியமானவர்களே. எல்லாத்தையும் துறந்தார். வாப்பாவுடைய அன்பு, வாப்பாவுடைய தலைமைத்துவம், தன்னுடைய பிறந்த வளர்ந்த மார்க்கம், பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாத்தையும் துறந்து ஒரு ஆலயத்துல வாழ்ந்து, ஒரு ஆலயத்துல சாதாரண ஒரு பணிவிடையாளராக வாழ்ந்து, மீண்டும் பணிவிடையாளராக மாறி, மீண்டும் பணிவிடையாளராக மாறி, கடைசியாக ஒரு அடிமையாக வாழ்ந்த அந்த சல்மானுல் ஃபாரிசிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் எவ்வளவு பெரிய கண்ணியம் உண்டா. மதாயினு கிஸ்ரா, அந்த ஈரான் தான் அன்றைய உலகத்துடைய மிக பெரும் சாம்ராஜ்யம். இன்றைய அமெரிக்கா மாதிரி இருந்ததுதான் அன்றைய ஈரான். அதே ஊருக்கு, அவருடைய ஊருக்கு அல்லாஹ் அவரை உமர் ரலியல்லாஹு காலத்தில் அதே ஈரானுடைய தலைநகரமாகிய மதாயினுக்கு கவர்னராக மாத்தி, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களோ அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துடைய மிக பெரும் கவர்னராக அல்லாஹு தஆலா இந்த சல்மானுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தார். எப்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹு தஆலா சிறையிலிருந்து சிம்மாசனத்துக்கு அனுப்பினானோ, சல்மானை அல்லாஹ் அடிமையிலிருந்து அரசராக மாத்தினான். அடிமையிலிருந்து அல்லாஹ் மாபெரும் ஒரு தளபதியாக அல்லாஹு தஆலா மாத்தினான். அப்படி ஒரு தளபதியாக ஆகியும் ஒரு அற்புதமான சிஃபத்தை பாருங்க, அற்புதமான சிஃபத். இமாம் தஹபி அவங்க சியார் அலாமின் நுபலால எழுதுறாங்க, எவ்வளவு அற்புதம்டா. கவர்னரான காலத்திலையும் அவங்களுக்கு பைத்துல் மாலால் பல்லாயிரக்கணக்கான ரூபாக்கள் கிடைக்குகின்ற அந்த காலத்திலேயும்
தான் தொழில் செய்துதான் அதால பொழைச்சுவாள். பைத்துல் மாலால கிடைச்ச எல்லாத்தையும் ஹதியா செஞ்சிடுவாங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. தன்னுடைய கைத்தொழில் மூலம் கிடைக்குகின்றதை வைத்துதான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியவராக சல்மானுல் ஃபாரிசி இருந்தார். இயற்கையிலேயே நல்லதை விரும்பி, நல்லதை தேடி, நல்லதற்காக வேண்டி தன் நல்லவற்றை எல்லாம் அர்ப்பணித்த அவருக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். உலகத்துடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தை எல்லோரும் கனவு இடமாக வைத்திருந்தார்களோ அந்த இடத்துக்கு கவர்னராகிற பாக்கியம் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த சஹாபிக்கும் கிடைச்சாத பாக்கியம் நபிசாத்துடைய குடும்ப அங்கத்தவர் போன்று வர்ணிக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தான். இதிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான பாடம் ஸல்லல்லாஹுடைய பண்பாடு. எப்படிப்பட்ட பண்பாடு என்றால், அவங்க ஒவ்வொரு நபித்தோழர்களை பத்தி யோசிச்சாங்க. பாருங்க, இந்த சல்மான் அடிமையாக இருக்கிறார், இவர் எப்படி சரி உரிமை விடணும் என்று சொல்லி அந்த சல்மான உரிமை விடுறதுக்காக வேண்டி தன்னால முடிந்த உதவிகளை செய்து தன்னுடைய அந்த கனிமத் பொருளை யுத்த வெற்றியில கிடைச்ச அந்த தங்கத்தை கொடுத்து சஹாபாக்களை வச்சு குழி தோண்ட வச்சு அவங்க தன்னுடைய கையால மரத்தை நாட்டி எவ்வளவு பெரிய உதவிகளை செஞ்சாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்து மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த தலைவர்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்களை பத்தியோ தனக்கு கீழுள்ளவங்களை பத்தியோ யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை, அவங்களோட பேருமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒவ்வொரு நபர்களுடைய தேவைகளை கவனிச்சாங்க, அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத ஒவ்வொரு சஹாபாக்களையும் அவங்க கௌரவப்படுத்தினாங்க. பாருங்க, அந்த சல்மானையும் என்று அவர் தனிமைப்படுத்தப்படக்கூடாது என்று அவர் மதீனாவாசியும் இல்ல மக்காவாசியும் இல்ல, அவரை யாரும் ஒதுக்கிடப்படா, தன்னோடு இணைத்து கொண்டாங்க. எப்படியான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை நாங்க படிக்குகின்ற பொழுது நிறைய சஹாபாக்களுடைய சீராவும் எங்களுக்கு தவிர்க்க முடியாது. நிறைய சஹாபாக்களை நாங்க அறிந்து கொண்டு போவோம். ஏனென்றா ஸல்லல்லாஹு சீராவோடு பின்னி பிணைந்ததுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. எனவே அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான இன்றைய சல்மானுல் ஃபாரிசியுடைய பாடம் என்னண்டா, தீனுக்காக வேண்டிய ஒன்றை துறந்தால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை அல்லாஹு தஆலா தருவான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடத்தை சல்மானுல் ஃபாரிசியுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருந்தது.